ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்க பரபரப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். 10th ஸ்டாண்டர்ட் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வீடியோ பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு யூடியூப் சேனல் வாங்க. என்னென்னா மேப்பு 8 மார்க்கு 5 மார்க்கு ஹிஸ்ட்ரி மார்க் ஃபஸ்ட் லெசனு தேர்ட் லெசனும் நல்லா படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்க மட்டும் 8 மார்க் மேப் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு 3 லெசனில் ஜாகிரஃபி மேப் படித்தா போதும். புக் பேக்கில் இருக்க மேப் பார்த்தாலே போதும். சரி, ஓகே. இப்போ 5 மார்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களா? பாஸ் பண்ணுறதுக்கும் சரி, நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் சரி. ஃபஸ்ட் லெசனில் ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ், ஃபஸ்ட் வேர்ல்டு வார் காசஸ் 8 மார்க்கு. அடுத்து ரைஸ் ஆஃப் ஹிட்லர். அடுத்தது 3வது யூனிட் வேர்ல்டு வார் எஃபெக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன். அதுக்கப்புறம் 4வது யூனிட் கிடையாது, வேண்டாம். 5வது லெசன் வந்து பார்த்திங்கன்னா 19th சென்ச்சுரி ரிஃபார்ம் மூமெண்ட்டு. தேர்ட் யூனிட் வந்து 19th சென்ச்சுரி ரிஃபார்மர்ஸ். சரிங்களா? அடுத்த ஜாகிரஃபியில் அர்பனைசேஷன் இம்பாக்ட்ஸ், அதாவது 5 பாயிண்ட்டு 5வது லெசன். 4வது லெசனில் காட்டன் டெக்ஸ்டைல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் சேலஞ்ச். அதுக்கப்புறம் வந்து 3வது லெசனில் வந்து பார்த்திங்கன்னா சாயில்ஸ் படிச்சிங்கன்னா நல்லது, டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். அப்புறம் ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா நார்த்தன் மவுண்டைன்ஸ், செகண்ட் லெசன் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். முடிஞ்சால் ஃபாரஸ்ட் பாருங்கள். எக்கனாமிக்ஸில் 3 கொஸ்டின். குளோபலைசேஷன் சேலஞ்சஸ் செகண்ட் லெசன், தேர்ட் லெசனில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஃபஸ்ட் லெசனில் growth டெவலப்மெண்ட். சிவிக்ஸ்லையும் 4 கொஸ்டின். சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட் லெசன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் செகண்ட் லெசனில் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், தேர்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கவர்னரும் முடிஞ்சால் பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே 10 5 மார்க் எழுதிடலாம். டிஸ்டிங்விஷ் கீ ரீசன் முடிஞ்சால் பாருங்கள். ஓகே, இப்போ 2 மார்க் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ அதில் 3 யூனிட் ஹிஸ்ட்ரியும் 3 யூனிட் ஜாகிரஃபியும் 1 யூனிட் எக்கனாமிக்ஸும் 1 யூனிட் சிவிக்ஸும் படிக்கிறதுனால 10 எழுத முடியும். அந்த மாதிரி நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் யூடியூப் சேனல் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். 100 கவுண்டர் எடுக்கலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.